يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான போதனைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த போதனைகளில் சில விஷயங்கள் கடைபிடிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் அதை சரியாக பின்பற்றி வருகிறோம். சில விஷயங்கள் கடைபிடிப்பதற்கும் இலகுவானதாக இருக்கிறது. ஆனால் அதை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தான் இன்றைய பயான் சற்று அலசி ஆராய்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான்: துஸப்பிஹு லஹு அஸ்-ஸமாவாத்து ஸபா, 7 வானங்களும் அல்லாஹுவை துதிக்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது. வல் அருள், மேலும் இந்த பூமியும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. வானங்கள் பூமி மட்டுமல்ல, வமன் ஃபீஹின், இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லா பொருட்களுமே, உயிருள்ள எல்லா பொருட்களுமே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான்: வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, வானம் பூமியில் உள்ள உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹுவை அது தஸ்பீஹ் செய்யாமல் இருப்பது கிடையாது. வலாகில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனால் அவை தஸ்பீஹ் செய்யும் முறையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய அந்த ஒரு முறை. தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதைத்தான் நேரடியாக அரபியிலே குறிக்கிறது. இந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை பொறுத்தவரை மனிதர்களும் மலக்குகளும் தான் நேரடியாக சொல்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நம்மை தாண்டி ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த படைப்பினங்களை கடந்து மரமட்டைகள் இருக்கிறது, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கிறது, இது அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இந்த வடிவத்தில் இல்லை, வேறு வடிவத்தில் உண்டு என்றுதான் மார்க்கம் சொல்கிறது.
இதை நான் ஏன் தற்பொழுது சொல்கிறேன் என்றால், நாம் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களுக்கு மெனக்கிடுகிறோம், பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம். குர்பானிக்கு செலவழிக்கிறோம், ஹஜ்ஜிற்கு செலவழிக்கிறோம், உம்ராவிற்கு செலவழிக்கிறோம். அந்த பணத்தை வைத்து நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இருந்தாலும் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்கிறோம். இப்படி பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய நாம் சில நேரங்களிலே சின்ன விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாடத்துக்கு, ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவன் சொன்ன ஒரு செய்தி, அவன் என்ன பண்ணானா, நல்ல பிக்வஸ்டினா படிச்சுட்டு போயிட்டான். 5 மார்க்ல இருந்து 10 மார்க் வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல தரவா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்றான். அந்த வாத்தியாரு முன்னாடியே சொல்லி இருந்தாராம், நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்கப்பா, ஆனா நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நான் கொஸ்டின் எடுப்பேன்னு சொன்னாராம். இவன் என்ன செஞ்சான், ஹார்டா இருக்கும் போல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல என்று நினைத்து கடினமான உழைப்போடு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போய் உட்கார்றான். அங்க போய் உட்கார்ந்தாதான் தெரியுது, கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல நிறைய பாத்தீங்கன்னா ஒன்வேடா கொடுத்திருக்காரு. நிறைய பசங்க எழுத முடியாம யோசிச்சு அந்த டைமை தாண்டி இருந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. இப்ப நாமும் அது போன்றுதான் இருக்கிறோம். ஏராளமான காரியங்களை செய்கிறோம், ஆனால் சிறிய காரியங்களாக இஸ்லாம் எதை நமக்கு சொல்லி இருக்கிறதோ, ஒன்வேடு போல ரொம்ப இலகுவாக நம்ம நன்மையை சம்பாதிப்பதற்கு எதை மார்க்கம் கொடுத்திருக்கிறதோ அந்த காரியங்களில் நாம் கவனமாக இருக்கிறோமா, அதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ஐயுல் கலாமி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலேயே மிகச் சிறந்த வார்த்தை எது என்று கேட்கிறார்கள். நாம் நினைப்போம் பெரிய வார்த்தையாக இருக்கும் போல சிறந்த வார்த்தை என்றல்லவா கேட்கிறார்கள். சொல்வதற்கே கடினமாக, மனனம் செய்வதற்கே மிக கஷ்டமான ஒரு விஷயத்தை சொல்வார்களோ என்கிற சிந்தனை நமக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்கிறார்கள். பாருங்கள், மஸ்தஃபல்லாஹு லி மலாயிகத்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மலாயிகத்மார்களுக்கு, வானவர்களுக்கு அவன் தேர்வு செய்த சிறந்த வார்த்தை ஒன்று இருக்கிறது. அவுலே இபாதி, மலக்குமார்கள் மட்டுமில்லை, தன்னுடைய அடியார்களுக்கும் அவன் தேர்வு செய்த வார்த்தை ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ரொம்ப இலகுவான வாசகம். தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இந்த வாசகம் தான். இதற்கு தான் இவ்வளவு தூரம் மார்க்கம் வர்ணனை கொடுக்கிறது. வானம் பூமியில் உள்ள 7 வானங்களும் அதில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று சொன்னால், சாதாரண மனிதனாக இருக்கிற நாம், அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை நேரடியாக அனுபவிக்கக்கூடிய நாம், மற்ற அனைத்து படைப்பிடங்களையும் விடவும் நமக்குத்தான் அல்லாஹ் அதிகமாக செய்திருக்கிறார். மற்ற ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டால் நம்மை போன்று உயிர் இருக்கிறது, அறிவு இருக்கிறதா? இல்லை, நமக்குத்தான் கொடுத்திருக்கிறார். அதே மனித சமூகத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை மற்ற அனைவருக்கும் உண்டா? இல்லை. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஸ்தஃபல்லாஹு லி மலாயிகத்தி அவுலி இபாதி, மலாயிகத்துமார்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கும் அல்லாஹ் தேர்வு செய்த சிறந்த வார்த்தை என்பது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இந்த வாசகம் தான். ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும்? அப்படி இந்த வாசகத்தில் என்ன எடை இருக்கிறது, என்ன கருத்து இருக்கிறது? அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பது வெறுமன தஸ்பீஹ் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய பெருமையை தகர்க்கக்கூடிய வாசகம் இந்த வாசகம் தான். ஒரு மனிதனுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு மனிதனை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றக்கூடியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்ன பொருள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையானவன் என்றால் நம்மை போன்று தூய்மை கிடையாது. நான் ஒரு உடை உடுத்தி இருக்கிறேன், நீங்களும் ஒரு உடை உடுத்துகிறீர்கள். ஜும்மாவுக்கு வரும்போது நல்ல குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணி வந்தாச்சு. இந்த தூய்மை சுப்ஹான் கிடையாது. சுப்ஹான் என்றால் என்ன தெரியுமா? குற்ற
குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள். கோபம் இல்லாமல், குரோதம் இல்லாமல், பொய் பேசாமல், புரட்டு செய்யாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், எல்லா தீமைகளையும் விட்டு தவிர்ந்து ஒரு சக்தி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சுப்ஹானல்லாஹ். அப்ப சுப்ஹான் என்று நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்றால், சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறோம் என்றால், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவா நீ மட்டும்தான் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் தவறு செய்யக்கூடியவன் தான். அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு தொழுகை முடித்து விட்டும் சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறோம் அல்லவா? அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிறோம், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நான் தவறு செய்யக்கூடியவன் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று பொருள். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக், நீதான் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதைத்தான் சுப்ஹானக என்று அல்லாஹ்வை பார்த்தே அவர்கள் சொல்கிறார்கள். அதான் விஷயம். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ். அதாவதுங்க, எந்த நேரத்துல மனுஷன் நான் தப்பு செய்யக்கூடியவன் அவன் புரிஞ்சுக்கிறானோ அப்பதான் அவன் பாதி திருந்துற மாதிரி மாறிடும். எந்த மனிதன் நான் தவறே செய்ய மாட்டேன், நான் எப்படி தப்பு பண்ணுவேன், என்ன விட தப்பு செய்யக்கூடியவங்க இருக்காங்களே, இந்த பேச்சு வரும் பாத்துறீங்களா, சைத்தான் நமக்கு போடுவான். நீங்க செய்யறீங்க தம்பி, இது தவறு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா சைத்தான் நம்ம உள்ளத்துல அப்பதான் போடுவான். இந்த அந்த தெருவுல ஒருத்தன் இருக்கான், அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், இப்ப என்னெல்லாம் நீங்க சொல்லலாமா, இப்படி கேட்போம் பாருங்க. கேட்கிறதே முதலில், அந்த கருத்தே முதலில் தவறு. அந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ், இறைவா நீதான் தூய்மையானவன். யூனுஸ் நபி அதான் சொன்னாங்க. தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள். சுப்ஹான் என்று சொன்னால் குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள். வபிஹம்திஹி, இதற்கு என்ன பொருள்? நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் சரி, வரலாற்றுல நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை நம்ம சில நேரத்தில் செஞ்சிரும், செய்தாலும் கூட வபிஹம்திஹி, அல்லாஹ்வினுடைய புகழால் தான் அனைத்தையும் செய்திருக்கிறேன். எனக்கு எந்த ஸ்கோப்பும் அதுல கிடையாது. சில குடும்பங்களில் பார்க்கலாம், நானே பார்த்திருக்கிறேன். சில ஊர்ல ஒரு குடும்பத்தினர்கள் பரம்பரை பரம்பரையாக ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க ஜெனரேஷனே ஏழை தான். யாருக்கும் சொந்தமா நிலம் கிடையாது, ஒரு இடம் கிடையாது, ஒரு வீடு இல்ல, ஒரு பொருளாதாரம் இல்ல, குடும்பமே ஏழை தான். பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி பரம்பரை ஏழை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடீரென்று அந்த குடும்பத்தில் வந்த ஒரு மனிதனுக்கு வாய்ப்பை கொடுத்து நல்ல தொழில் அமைகிறது, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார், சொந்தமாக வீடு வாங்குகிறார், நிலம் வாங்குகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். இவர் இப்படி சம்பாதிப்பார்னு அவங்க குடும்பத்துல யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது ஷைத்தான் ஓரமாக நம்முடைய உள்ளத்தில் போடுவான், யாருக்கும் முடியாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். வருமா இல்லையா? வரும் பொழுது நாம் சொல்ல வேண்டும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும், சுப்ஹானல்லாஹ் நீதான் தூய்மையானவன், நான் தூய்மையானவன் இல்லை, வ பிஹம்திஹி உன்னுடைய புகழால் தான் அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். சில மாணவர்களை பார்க்கிறோம், அவங்க முதல் நிலை பட்டதாரியாக இருப்பார்கள், அவங்க குடும்பத்தில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, சராசரி மனிதனா தான் இருப்பாங்கன்னு வைங்க. அதிலிருந்து ஒரு மாணவன் உருவாகி அவர் முதல்ல கிராஜுவேட்டா மாறிட்டார். மாறும்போது அவங்க குடும்பத்தில் எல்லாரும் மரியாதையாக பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் கூட ஷைத்தான் நம் மனதில் ஏதாவது பெருமை போடுகிறானா? இல்லை. சுப்ஹானல்லாஹ், இறைவா நீதான் தூய்மையானவன், வ பிஹம்திஹி உன்னுடைய புகழால் தான் நான் இதை அடைந்திருக்கிறேன். இதான் விஷயம். இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அவர்கள் செய்த திக்ருகள் பல இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வாசகம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இதத்தான் அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, அராக துக்தீர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இந்த வாசகத்தை நீங்க அதிகமா சொல்றீங்களே, என்ன காரணம்?
எதுக்காக சொல்கிறீர்கள்? நபி அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், ஹப்பரனி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு வகையை கொடுத்தான், எனக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தான். அந்த அறிவிப்பு என்னவென்றால், என் சமுதாயத்தில் நான் ஒரு அடையாளத்தை பார்ப்பேன். அந்த அடையாளத்தை, அந்த அறிகுறியை பார்த்து விட்டேன் என்று சொன்னால், நான் அதை பார்க்கும் பொழுது அதிகமாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், புகழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஃபக்கத் ரஅய்துஹா, தற்பொழுது நான் அதை பார்த்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரிய ஒரு விஷயம் நடக்கும், அது யாராலும் முடியாது, நீங்களே நினைத்தாலும் இன்னொரு முறை செய்ய முடியாது என்கிற வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு டார்கெட், அதை ரசூலுல்லாஹ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்படி நான் அடைந்து கொண்டால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். ஆட்டம் போட்டுற கூடாதுல, ரசூலுல்லாஹ் அப்படி நடக்க போறதில்லை. நம்ம சகஜமான மனிதர்கள் பெரிய ஒரு விஷயத்தை அடையும் பொழுது இந்த மாதிரி காரியத்தில் விழுந்துடக்கூடாதுன்றதுதான் ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு மெசேஜ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நடக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, நீங்க அல்லாஹ்வை புகழுங்கள் என்று சொன்னான். ஃபக்கத் ரஅய்துஹா, நான் அதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். அது என்ன தெரியுமா? ஃபத்ஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றி தான். அதாவது சின்ன பிள்ளையில பாட புத்தகத்துல படிச்சிருப்போம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. காந்தியினுடைய பாடத்தில் படித்த ஞாபகம் எனக்கு உண்டு. அதுபோல எந்த விதமான ஒரு போரும் இல்லை, போர்கள் எல்லாம் முன்னாலே முடிந்தாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவிற்குள் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அங்கிருந்த மக்கள் தானாக சரணடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் யாரையும் துன்புறுத்தவில்லை, யாருக்கும் தொல்லை கொடுக்கவில்லை. ஆனால் எந்த தொல்லை கொடுத்தாலும் அதற்கு அருகதை உள்ளவர்களாகத்தான் மக்கத்து காபீர்கள் இருந்தார்கள். அவங்க பண்ண லூட்டிங்களா கொஞ்சம் நினைக்கிறீங்களா? முஸ்லிம்கள் மக்கால் இருக்கும் போது என்ன மாதிரியான அழிச்சாட்டியம் செய்தார்கள்? பதிலுக்கு அவங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றியை பார்த்த பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்காவினுடைய வெற்றி உங்களுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வரும் பொழுது, வரஐத்தன் நாஸ யதுகுலூன் ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த அல்லாஹ்வினுடைய இஸ்லாத்திலே, தீனுல் இஸ்லாத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதுக்குத்தானே இவ்வளவு நாளாக நான் உழைத்தேன் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு விடாதீர்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைக் சொன்னாங்க இல்லையா? அந்த வாசகம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அடைந்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லி பாருங்கள், நம்முடைய பணிவு தானாக நமக்கு வரும். இரண்டாவது, இது பெரிய காரியத்தை அடைஞ்சாதான் அவசியம் இல்லை. நீங்க சகஜமாவே இருக்கலாம், ஏழ்மையாக கூட இருக்கலாம், செல்வந்த தன்மையோடு கூட இருக்கலாம், படிப்பறிவு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். எல்லா நேரத்திலும் நாம் சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஅத மர்ரா, எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ, குஃபிர லஹு மின் தம்பி, அவருடைய பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். எந்த அளவிற்கு தெரியுமா? மிஸ்ல ஜபிதில் பஹர், ஒரு கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எப்படிப்பட்ட வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் 5 வேளை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறோம், துஆ கேட்கிறோம். அது தனி. துஆ வேறு, தௌபா வேறு. துஆ என்பது எனக்கு வேண்டும் என்று கேட்பது, தௌபா என்பது என்னுடைய பாவங்கள் வேண்டாம் என்று கேட்பது. எல்லாரும் கேட்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, நீங்க தௌபா செய்வது தனி, அது தனியா இருக்கட்டும். ஆனா ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்கிற வாசகத்தை நீங்கள் உச்சரித்தீர்களே ஆனால், அந்த எடை மிகுந்த வாசகம், அல்லாஹ் தான் தூய்மையானவன், எனக்கு எந்த தூய்மையும் இல்லை, நான் தவறு செய்யக்கூடியவன் தான், அவனுடைய புகழால் தான் அனைத்துமே நான் செய்கிறேன்,
மனிதன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிகழ்வு அது. இதை 100 முறை சொன்னால் கடல் நுரை அளவுக்கு தேங்கி இருந்தாலும் கூட, கடல்ல அலையடிச்சு அது கரையாக மாறி அழுக்காக சேர்ந்து ஓரமாக தேங்கி நிற்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் எங்கிருந்து வந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு கற்பனையை தாண்டிய குற்றங்களை ஒருவன் செய்திருந்தாலும் கூட, சிறிய பாவங்கள், பெரும்பாவங்களுக்கு இது பொருந்தாதுங்க. மனித குற்றங்களுக்கு இது பொருந்தாது. மனுஷனுக்கு மனுஷன் தப்பு செய்யறான், ஒருத்தர் ஏமாத்திட்டோம் அல்லது அவரை அபகரிச்சிட்டோம், செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 100 முறை உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொன்னால் இதை அல்லாஹ் மன்னிப்பானா? அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அது வேறு. அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவங்கள் அது மட்டும் தான் பொருந்தும். ஒரு மனிதன் தொழ வேண்டும், ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க வேண்டும், ஒரு மனிதன் அல்லாஹ்விட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுல அசட்டை இருக்க கூடாது. இருந்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் சில விஷயங்கள்ல பிழை செய்வோம் அல்லவா? அந்த மனித பிழைக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா தெரியும். நானே ஒரு தடவை பயான்ல பேசும்போது உண்மையில இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டோம். ஆனால் அதை கடைபிடிக்கும் போதுதான் சிரமம் புரிகிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியை 100 முறை சொன்னால் மிக பெரும் பாவ மன்னிப்பு கிடைக்கும், அதுல மறுப்பு இல்லை. 100 முறை சொல்ல முடியுமா என்பதுதான் பிரச்சனை. ஒரு நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், 3 நாள் சொல்லுவோம், 4வது நாள் மறந்து போயிடும். இப்ப இந்த ஹதீஸை எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? இப்ப நம்ம கேட்டாலும் கூட கை உயர்த்த சொன்னால் பாதிக்கு பாதி நான் கேட்டிருக்கேன் கை உயர்த்திடுவோம். ஆனால் கை உயர்த்தக்கூடிய நம்மில் எத்தனை நபர்கள் தினசரி கடைபிடித்திருக்கிறோம்? அதை குற்றமாக சொல்லவில்லை. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரைஸ் பண்றாங்க. இந்த வாசகத்துக்கு இவ்வளவு பெரிய பரிசை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பல நபர்களை ஷைத்தான் இதை விட்டு திசை திருப்புவான், திசை திரும்பாமல் செய்கிறான் அல்லவா? அதுக்கு தான் கூலி. என்னிடத்திலே ஒரு சகோதரர் சொன்னார், நான் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிடுவோம் பாய் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்றீங்க, எனக்கெல்லாம் மறந்து போயிருத அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, காலையில எழுந்திருப்பாங்களாம், எழுந்திருச்சு உட்கார்ந்து ஒழுவெடுக்க போறதுக்கு முன்னாடி துவா ஓதுவோம்ல, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. இந்த துவாவை நீளமா ஓதி முடிச்ச பிறகு எழுந்திருக்க மாட்டேன், அதே இடத்துல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த வாசகத்தை 100 முறை ஓதிட்டு தான் அங்கிருந்து எழுந்திருப்பேன்னு சொல்றாரு. இது மறக்காது இல்லையா? இடையில நீங்க ஓடும்போது மறந்துரும், சாப்பிடும் போது ஓதுனா மறந்துரும், மற்ற நேரங்கள்ல மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எழுந்திருச்ச உடனே துவா ஓதுறது எப்படி நமக்கு இயல்பா மாறிவிட்டதோ அது போல இந்த நபர் சொல்லுகிறார், நான் 100 முறை ஓதாம எழுந்திருக்கவே மாட்டேன். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் கூட ஆகாதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஒரு செகண்டுக்குள்ள சொல்லிடலாம், ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு செகண்ட் இதுக்குள்ள சொல்லி, ஒரு நொடிக்குள்ள சொல்லி முடிச்சிடலாம். நீங்க ஒரு நொடிக்கு ஒரு முறை என்று நிதானமாக சொன்னாலும் கூட 100 நொடிகளில் 100 முறை 2 நிமிஷத்துல 120 செகண்ட். அப்ப 120ம் சொல்லியாகி விட்டது. 100 சொல்லிட்டீங்க, எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது போனஸா போயிடும். அப்ப நீங்க என்னெல்லாம் தேவையில்லை, டயத்தை பாத்துக்கங்க. இப்ப 1:10 ஒரு 12 13 வரை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி கண்ண முடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னால் கண்டிப்பாக 100 அது என்ன செய்து விடும், எட்டி விடும் என்பது அந்த சகோதரர் சொன்னதை நான் பார்க்கிறோம். நீங்களும் உங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். தூங்கி எழுந்திருக்கும் போதும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஒரு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். சாயந்தரம் நான் அசர் தொழுதுட்டு உட்கார்ந்து இருப்பேன், அது ரொம்ப ஃப்ரீயா தான் இருப்பேன், எந்த ஒர்க்கும் எனக்கு இருக்காது. மகரிப்ல இருப்பேன், இஷாக்கு பின்னாடி இருப்பேன், ஃபஜ்ருக்கு பின்னாடி இருப்பேன், எந்த நேரம் வேண்டுமானாலும். இதுக்கு நேரம் காலம் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வருகிறது, யதுகுருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். இந்த நேரத்துல தான் செய்யணும் என்று அல்ல. அசுத்தமான இடங்களை, அசுத்தமான செயல்களை மட்டும் தவிர்த்து கொண்டு எல்லா நேரங்களிலும் செய்யலாம். நீங்க அழகா பள்ளியில உட்கார்ந்து செய்யுங்க, பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஓதுங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஓதுங்க. ஏன் ஒரு டிரைவிங்ல போறீங்களா, சும்மாதான் போறோம், தேவையற்ற விஷயங்களை கழித்து விட வேண்டியதுதான். இந்த சினிமா பாட்டு கேட்கறது,
தேவையில்லாத பலாய்களை பேசுவது, இதையெல்லாம் விட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லிக்கிட்டே போலாமே. அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாம் அடைந்து விடலாம். ஆக இந்த வார்த்தையில இவ்வளவு பெரிய எடை இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், பெரும்பாலும் நாம் கேள்விப்பட்டிருப்போம், புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் நம்பர் சொல்லும் போது கூட நமக்கு மறக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க புகாரி எடுங்க, புக்கை எடுத்து படிக்கிறதா இருந்தா 7வது பாகம் கடைசி ஹதீஸ், 7 தான் லாஸ்ட் பாகம். அதே போல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல பாக்குறதா இருந்தா லாஸ்ட் ஹதீஸுக்கு நீங்க போங்க, அதுல வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கலிமத்தான் 2 வாசகங்கள் இருக்கிறது, ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசான் சொல்வதற்கு ரொம்ப லேசான வாசகங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கவனியுங்கள், 2 வாசகங்கள் தான் சொல்வதற்கு லேசான வாசகங்கள். ஸகீலத்தானி ஃபில் மீசான் நாளை மறுமையிலே நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிற்கக்கூடிய மீசான் என்கிற தராசு, அதில் அதிகமான எடையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். 2 வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அந்த 2 வார்த்தையை நீங்கள் நன்மையினுடைய மீசானில் வைத்தீர்களேயானால் இந்த நன்மையினுடைய தட்டு தான் கீழே போகும், இதுல வெயிட் அதிகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு ஒரு ஹபீபை ஏற்படுத்தி தரக்கூடிய வாசகம். அல்லாஹ்வினுடைய முஹப்பத்துக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் பணம் சம்பாதித்து அதை நல்வழியில் செலவு செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா செய்கிறோம். இது அனைத்தும் எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வினுடைய முஹப்பத் எனக்கு வேண்டும். அந்த முஹப்பத்திற்கு இலகுவான வழி இந்த 2 வாசகங்கள். தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதுதான். மாற்றியும் சொல்லலாம், வேறு விதமாகவும் அறிவிப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 2 ரிவாயத்தும் நாம் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. இப்ப நமக்கான செய்தி, இந்த வாசகத்தை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெற்று தருகிறது, மீசானிலே அதிகமான நன்மை பெற்று தருகிறது. இதை நீங்க எல்லா நேரத்திலும் சொல்லலாமே. தொழுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு தான் தக்பீர் தஹ்ரீம் கட்டணும். சதக்கா செய்வதற்கு பொருளாதாரம் வேண்டும், நோன்பு வைப்பதற்கு உடலில் சக்தி வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்வதற்கு எதுவுமே வேண்டியதில்லை. பாக்கெட்ல பணம் இருந்தாதான் சொல்ல முடியுமா என்ன? அப்படி எல்லாம் இல்ல, தாராளமா எல்லா நேரத்திலும் சொல்லலாம். வண்டியில போகும்போது சொல்லலாம், கடையில் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லலாம், நிக்கும்போது சொல்லலாம், நடக்கும்போது சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், யذ்குரூனல்லாஹ கியாமன், நல்லடியார்கள் அல்லாஹ்வை எப்படி திக்ர் செய்வார்கள் தெரியுமா? நின்ற நிலையிலும் செய்வார்கள், வகுஊதன் உட்கார்ந்த நிலையிலும் செய்வார்கள், படுத்த நிலையிலும் செய்வார்கள். இதென்கள் சமையல் செய்றீங்களா? சமைச்சிட்டு இருக்கும் போது, வேற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் தாராளமா சொல்லலாமே, என்ன தவறு இருக்கிறது? இப்படி நன்மையை சம்பாதிப்பதற்கு இலகுவான வழியை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வழிதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற அருமையான வாசகம். 2 வாசகம் தான். இதனால் கிடைக்கிற பலன் நமக்கு 2 அல்ல, கோடிக்கணக்கான பலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த வாசகத்தை தினசரி கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னால் மித்ல ஜபிதில் பஹர், கடல் நுரை அளவுக்கு தேங்கி இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்று தூதர் சொல்கிறார்களே. அப்பேற்பட்ட சேவை விட கடுமையான பலனை கொடுக்கக்கூடிய, அதிகமான நன்மை கொடுக்கக்கூடிய, நமக்கு எல்லா விதமான மன்னிப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த வாசகங்களை அதிகமாக செய்து ஒரு நாளில் இந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மறந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கம்பல்சரி இந்த நேரத்தில் நான் செய்வேன், என்னுடைய மறுமை நன்மைக்கானது, என்னுடைய மக்ஃபிரத்துக்கானது, என்னுடைய நாளை சொர்க்கத்திற்கான வழிகாட்டியாக இந்த வாசகம் அமைய போகிறது என்கிற நல்ல சிந்தனையோடு முறையாக இதனுடைய நன்மைகளை அனுபவிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலாயிகத்துமார்களுக்கும்
மனிதர்களுக்கும் கொடுத்த சிறந்த வாசகம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறார்கள். அதை சரியாக கடைபிடித்து மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்திய நாடு ஜனநாயகம் என்கிற கட்டமைப்பின் கீழாக மக்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்களை வைத்துதான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற கட்டமைப்பை கொண்டது. உலகத்தின் பல நாடுகளில் பல அமைப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் டெமோக்ரசி என்று சொல்கிறார்கள். அதுதான் ஜனநாயகம். இப்ப இங்க தனியான கும்பல் ஆட்சி செய்யக்கூடிய முறை இங்கு செல்லுபடியாகாது. மோபோக்ரசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது என்னவென்றால் ஒரு கும்பலாக சேர்ந்து கொண்டு ஒரு நாட்டை ஆளுவது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல நடக்குது பாருங்க. ஒரு 1000 பேர் சேர்ந்துப்பான், 10 லட்சம் பேர் அவன் தான் ரூல் பண்ணுவான். இது இன்னும் சில இடங்கள்ல மன்னராட்சி நடப்பதை நாம் பார்க்கிறோம். பிரபுத்துவம் என்று தமிழில் சொல்வார்கள். அதுக்கும் ஆங்கிலத்தில் வாசகங்கள் உண்டு. இப்போ நம்முடைய நாட்டில் உள்ள சிக்கல் என்னவென்றால், ஒரு ஜனநாயகம் என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த ஜனநாயகத்திற்காக வேண்டி, இந்த குடியரசை உருவாக்குவதற்காக வேண்டி கடந்த காலங்களில் உயிரை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த அந்த தருணங்கள் மாறி இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது தெரியுமா? ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி நாம் பார்க்கிறோம். சமீபத்திய சில நாட்களாக யாரெல்லாம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாக்குரிமைகளும் அவர்களுடைய பேச்சுரிமைகளும் அவர்களுடைய வாழ் உரிமைகளும் சேர்த்து நசுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில முஸ்லிம் சமுதாயமாகிய நாம இந்தியாவில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை. இது உண்மைதான். ஆனால் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், யார் வருகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிற அளவுக்கு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு இப்பொழுது கொடுக்கவில்லை. ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல எப்படி காய் நகர்த்த வேண்டுமோ அதை கச்சிதமாக செய்கிறார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகு போர் செய்கிறார்கள். மக்காவில் இருக்கும் பொழுது போர் செய்யாமல் தவிர்க்கிறார்கள். மதீனாவில் இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுடைய போரின் வடிவம் வேறு போல் இருக்கிறது, கடைசி கட்டத்தில் வேறு போல் இருக்கிறது. தன்னுடைய பலம் கூடிய பிறகு அதை வைத்து மக்கள் மேல அவங்க அராஜகம் செய்யவில்லை, சரியான ஒரு போதனைகளை செய்து அவர்களை வென்றெடுக்கிறார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வினுடைய பேட்டர்ன். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய காலகட்டத்தில் இந்த குறிப்பாக கடைசி 12 ஆண்டுகளில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் வாழ்வது பல்வேறு சிரமங்களுக்கு நடுவில் வாழுகிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இது இன்டைரக்டா சிஏஏவையும் என்ஆர்சி என்பிஆர் அதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணி புகுத்தி கொண்டு வருவதுதான். அது அப்பட்டமாக தெரிகிறது. தெரிந்தாலும் கூட நம்முடைய நாடு ஜனநாயக நாடு. இதில் இதை அவர்கள் செய்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்பேத்கர் தொகுத்த சட்டம் எப்படி இருக்கிறது என்றால், இவர்களே நினைத்தாலும் இவர்களுடைய தவறை உள்ளே கொண்டு புகுத்த முடியாது. அவ்வளவு சாங்காதான் இருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அக்கிரங்களை சட்ட ரீதியாகவே செய்கிறார்கள். ஒரு இந்திய குடி, இந்தியனுடைய சிட்டிசன், இவர் சிட்டிசன் இல்ல என்று நிரூபிப்பதற்கு சில விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஒண்ணு இவர் நாட்டுக்கு எதிராக நடந்திருக்கணும், நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படக்கூடிய வகையில் நடந்திருக்கணும், அல்லது இவர் வேற ஏதாவது தீவிரவாத குழுக்களோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டில் இருந்து எந்த ஆவணமும் இல்லாமல் உள்ளே வந்திருக்க வேண்டும். இதான் முறை. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல கழித்து கட்டப்பட்ட அஸ்ஸாம் மக்கள், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்கு? 3லையும் உள்ளவங்க கிடையாது. அவங்க யாரு? இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? இவங்க கேட்கிற ப்ரூஃபை கொடுக்கல. இது ஒண்ணுதான். நம்ம நாட்டுல ஒரு ப்ரூஃப் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளவு தூரம் வேண்டாங்க. பிரதமர் மோடி
என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு டிகிரி படிச்சிருக்காராம் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை. அந்த டிகிரிக்கு எங்கப்பா சர்டிபிகேட்னு கேட்டா அதுக்கே சர்டிபிகேட்டை காட்ட முடியல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அம்மாவினுடைய சர்டிபிகேட் எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? டெத் சர்டிபிகேட் எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? இதெல்லாம் கதைக்கு உதவக்கூடிய காரியங்கள் இல்லை. கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் கூட மேலும் மேலும் அவர்கள் இவ்வாறு கேட்பது ஒரு குயுக்தியான, இவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்கிற தீய நோக்கத்தில் தான் கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம 2 விஷயத்தை செய்ய வேண்டும். பெரும்பாலும் ஒன்றை பலர் செய்கிறோம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிடுறோம், கொடுத்துறோம், பிரச்சனை இல்லை. கொடுக்காத மக்கள் விரைவாக கொடுங்க, ஏன்னா டெட்லைன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய முடிவு நாள் சற்று விரைவில் இருக்கிற காரணத்தினால விரைவாக கொடுத்து விட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா. பல நேரங்களில் நாம் முதல் விஷயத்தை செய்து விடுவோம், கிரவுண்ட்ல எல்லா காரியங்களையும் நம்ம ரெடியா வச்சிருவோம். ஆனா அல்லாஹ்வினுடைய அந்த துவா இருக்கு பாருங்களேன், அதுல நம்ம சற்று கவனக்குறைவாக இருப்பதை நான் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது கூட போருக்கும் தயாரானார்கள், அல்லாஹ்விடத்திலும் துஆ கேட்டார்கள். பத்ர் யுத்தத்தில் பார்க்கிறோம், அல்லாஹும்ம இறைவா இன் ஷிஅத, இந்த படையை நீ அழிக்க நாடிவிட்டாய் என்று சொன்னால் லம் துஅபத அலல் அர்லி அபதா, இதற்கு பிறகு இந்த உலகத்திலேயே உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்று செய்தார்கள். உள் மனசுல இருந்து வர்ற துவா. இதெல்லாம் படிச்சுட்டுலாம் சொல்ல முடியாது, அனுபவப்பட்டு தான் சொல்ல முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஃபார்ம் ஃபுல் அப் பண்றது, அதை ஃபேஸ் பண்றது, அதெல்லாம் செய்யுங்க, அதுவும் செய்யணும், அதுல மறுப்பில்லை. அதை கடந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. 5 வேளை தொழுகையிலும் கேளுங்க, இறைவா இந்த இந்தியாவில் உள்ள, குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பலஸ்தீனில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இங்குள்ள மக்களுக்கும் நீ நல்ல வாழ்வை உறுதி செய்வாயாக யா அல்லாஹ். யார் உன்னுடைய மக்களுக்கு எதிராக காய் நகர்த்துகிறார்களோ அவர்களுடைய அதிகாரத்தையும் அவர்களுடைய ஆள்பலத்தையும் ஆயுத பலத்தையும் குன்றச் செய்வாயாக யா அல்லாஹ் என்று கேட்பது நமக்கு எப்படி ஒவ்வொரு வேளையிலும் கேட்கிறோமோ நம்முடைய தேவைகளை அதே போன்று இதை முன்னிறுத்தி கேட்க வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் செய்து விட்டோம் என்றால் உலகத்திலும் வெற்றி உறுதி, நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை என்பதை கவனத்தில் கொண்டு 2 செயல்களையும் ஒரு சேர செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.